ஏல கைஸ் இன்னைக்கு 12th ஃபிசிக்ஸில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் புக் பேக்கில் 5th கொஷினில் இருக்கும் வாட் டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ இந்த கொஷின் வந்து ரொம்ப முக்கியமான கொஷின். அடுத்து வர சில முக்கியமான கான்செப்டுக்கு இதுதான் பேசிக். ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த பாயிண்ட் P at a distance r from the point charge Q is a force experienced by a unit charge. இதுக்கு ஒரு மார்க் அண்ட் இதுக்கு ஒரு மார்க். ஸோ இது எப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் எந்த சார்ஜ் வேணால் நீங்கள் எக்ஸாம்பிள்ஸுக்கு டயக்ராம்ஸ்க்கு எடுத்துக்கலாம். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்திருக்கேன் அண்ட் சம் டிஸ்டன்ஸ் ஆரில் பாயிண்ட் பி இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த பாயிண்ட் பியில் இருக்கக்கூடியது யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் அல்லது யூனிட் சார்ஜ்னு சொல்லுவாங்க. அண்ட் ஃபோர்ஸோட டைரக்ஷன் ஆர் கேப்பு. அண்ட் பாசிட்டிவ் சார்ஜுக்கு எப்போவுமே ஃபோர்ஸ் அவுட்வேர்டாக எக்ஸர்ட் ஆகும். இது நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய கான்செப்ட். அண்ட் நெகட்டிவ் சார்ஜுக்கு ஃபோர்ஸ் இன்வேர்டாக ஆக்ட் ஆகும். இது எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு இன்ஃபைனைட்லி லாங் சார்ஜ் ஒயர் அந்த மாதிரி இதில் கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு இந்த கான்செப்ட் யூஸ் ஆகும். ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சார்ஜுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். சம் ஃபீல்டு அவுட்வேர்ட் எக்ஸர்ட் ஆகும். இந்த சார்ஜுக்கு எக்ஸர்ட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டில் இந்த சார்ஜ் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. ஸோ இந்த சார்ஜ் யூனிட் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு அல்லது எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி தான் நம்ம வேல்யூவாக கொடுப்போம். ஸோ அதுதான் இது சொல்ல வர்றது. நம்ம எக்ஸ்ப்ளனேஷனை டயக்ராமாக கன்வே பண்ணியிருக்கோம். அண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் அது சிங்கிள் சார்ஜோடு தான் டீல் பண்ணுது. கூலும்ஸ் லா மாதிரி 2 சார்ஜ் இருக்கிறது, அதாவது Q1 Q2 2 சார்ஜ் கிடையாது. ஸோ அதனால் I வெக்டார் F வெக்டார் ஃபோர்ஸ் வெக்டார் டிவைடட் பை Q0. ஓகேங்களா, கூலும்ஸ் லா எழுத வந்திருக்கும். ஸோ இந்த Q0ன்றது டெஸ்ட் சார்ஜ் இனிஷியலாக இருக்கிறது. அந்த ஒரு சார்ஜுக்கு டிவைட் பண்ணிடுறதுனால ஒன்லி ஒரு Q தான் இருக்கும். இது Q இன்ட்டு Q0ன்னு இருந்திருக்கும். கூலும்ஸ் லாவாக இருந்தால் அந்த Q0 கேன்சல் ஆகிடும். அப்போது ஃபைனலாக இதான் உங்களோட எக்ஸ்ப்ரெஷன். ஓகேங்களா, இதோட யூனிட் நியூட்டன் கூலும் இன்வெர்ஸ்னு இருக்கும், சி இன்வெர்ஸு. அது ஏன்னா ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன், சார்ஜோட யூனிட் வந்து கூலும். இந்த கூலும் மேலே வரப்போ நியூட்டன் பர் கூலும்னு மாறிடும். ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது.